நம்முடைய செய்திக்குள் கடந்து செல்வதற்கு முன்பதாக நாம் கடந்த நாட்களில் படித்த சில காரியங்களை மாத்திரம் சீக்கிரமாக பார்த்துவிட்டு பிறகு இன்றைய செய்திக்குள் நாம் கடந்து செல்வோம். முதலாவது நாளில் நாம் பேதுருவை குறித்து பார்த்தோம். பேக் டு த ஷோர், மீண்டும் கரைக்கு திரும்ப வேண்டும் என்று சகோதரர் ராஜா அவர்கள், பாஸ்டர் ராஜா அவர்கள் நன்றாக அந்த முழு தலைப்பையும் ஒரு பாடலாக கோர்வையாக பாடினார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பேதுரு மீண்டும் கரைக்கு வர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வாஞ்சித்தார். அந்த வண்ணமாக அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஊழியத்தை மீண்டும் அவரிடத்துல கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். எதை நாம் படித்து கொண்டோம் என்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் சறுக்களை அடையும் பொழுது, தேவனை விட்டு வழி விலகி போகும் போதும், தூரமாக செல்லும் போதும், தேவன் நம்மை விடாப்பிடியாக மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வந்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அழைப்பை உறுதிப்படுத்துகிறார், பூர்ணமாக்குகிறார். மீண்டும் நம்ம இடத்துல கொடுத்து நாம் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் சித்தம் செய்கிறார். இரண்டாவது நாளில் நம்ம என்ன படித்தோம்? பேக் டு த கிங்ஸ் பேலஸ். ராஜாவினுடைய அரண்மனைக்கு மீண்டும் திரும்புவோம். ஏன்னா ராஜாவினுடைய அரண்மனைக்கு நாம் மீண்டும் திரும்புவோம் என்று நாம் படித்தோம். மெஃபிபோஷத் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன், அவன் அரண்மனையில் இருந்தான். ஆனால் அவனுடைய தகப்பனார், அவனுடைய தாத்தா சவுல் ராஜா இருவரும் இறந்த பிறகு அவன் லோதபார் என்று சொல்லக்கூடிய இடத்திலே போய் குறுகி குன்று அந்த இருட்டில், அந்த வறண்ட இடத்துல அவன் வாழ்ந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாக அவனுடைய வாழ்க்கை போய் கொண்டிருந்த வேளையில் அவனையும் தேவன் பார்த்தார். இருட்டிலும் வறண்ட இடத்திலும் வளர்ச்சி இல்லாத இடத்திலும் தொடர்பு இல்லாத இடத்திலும் தேவன் அவனை தொடர்பு கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு சான்றாக தாவீது ராஜா அவனை அழைத்தார். அவனை மீண்டும் அந்த இடத்துல நம்ம படித்து கொள்ளக்கூடிய பாடங்கள் என்னன்னா, எவ்வளவாக நாம் தேவனை விட்டு போனாலும், நம்முடைய ஐடென்டிட்டி, நம்முடைய அடையாளங்களை நாம் அழித்தாலும் கூட தேவன் நம்மை தேடி வந்து மீண்டும் நமக்கு வேண்டிய அந்த பொறுப்பையும் அந்த இடத்தையும் கொடுக்கிறார் என்று நாம் பார்த்தோம். மூன்றாவது நாளில் நம்ம என்ன பார்த்தோம்? பேக் டு பெத்தேல். யாக்கோப்பை குறித்து பார்த்தோம். யாக்கோப்பு தன்னுடைய தீர்மானத்தினாலும் அவனுடைய குடும்பத்து சூழ்நிலையினாலும் அநேக பிரச்சனைக்குள் ஈடாகினான். அவன் ஆனால் கடவுளை பெத்தேல் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவன் சந்தித்தான். இந்த பிரச்சனைகள்லாம் வந்த பிறகு மீண்டும் அவனை தேவன் என்ன பண்ணார்? பெத்தேலுக்கு வர வேண்டும். எங்கே நான் உன்னை சந்திச்சனோ, எங்கே உன்னை நான் அபிஷேகம் செய்தனோ, எங்கே உன்னை அழைத்தனோ அதே இடத்திற்கு நீர் வர வேண்டும் என்று அவனை அழைத்த போது அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு, அவன் மாத்திரமல்ல குடும்பத்தோடு என்ன பண்ணான்? வந்து அந்த பெத்தேலில் தொழுதான். அந்த இடத்தை பெத்தேல் என்று அழைக்காமல் எல் பெத்தேல் என்று அழைத்தான். இது கடவுளுடைய வீடு என்று கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராக மாறினான் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு நாம் போன இடம் எதுங்க? கில்கால் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். அங்கே நம்ம என்ன படித்தோன்னா, அது அபிஷேகப்பட்ட இடம். ஏனென்றால் இஸ்ரவேல் பிள்ளைகள் யோர்தான் நதியை கடந்து கானான் தேசத்திற்குள் போவதற்கு முன்பதாக கூடாரம் போட்ட முதல் இடம். அங்கே கடவுள் அவங்களை என்ன பண்ணார்னா அபிஷேகம் செய்தார். அவங்க விருத்த சேதனம் செய்து அவங்கள சுத்தம் செய்து ஆயத்தம் செய்து பிறகுதான் என்ன பண்ணாங்க? அந்த கானான் தேசத்துக்குள்ளே போனாங்க. அப்போது போகும்போதெல்லாம் அங்கே போட்ட சண்டைகள் நித்தமாக அவங்க அங்கேயே தங்கி விடாதபடிக்கு மீண்டும் என்ன பண்ணாங்க? கில்காலுக்கு திரும்பி வந்தாங்க. ஏன்னா அவங்கள புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்று. அந்த கில்காலில் தான் முதல் இஸ்ரவேலின் ராஜா சவுல் என்ன பண்ணார்? நியமிக்கப்பட்டார், அபிஷேகப்பட்டார். ஆனால் அதே இடத்துல அவர் என்ன பண்ணார்? கீழ்ப்படியாமல் தேவனை விட்டு தூரமாக சென்றார் என்று நம்ம பார்க்குறோம். நம்ம படித்துக்கொள்ள பாடம் என்னன்னா, கடவுள் நம்மளே அபிஷேகம் செய்திருக்கிறார். விசேஷமாக அட்வென்ட் திருச்சபையை தேவன் தேர்ந்தெடுத்து அபிஷேகம் செய்திருக்கிறார். நம்முடைய பாவத்து நிமித்தமாக, நம்முடைய அலட்சியத்து நிமித்தமாக நாம் தேவனை விட்டு தூரமாக போகிறோம். தேவன் மீண்டும் மீண்டும் தினமும் நாம் தேவனுக்குள் அபிஷேகப்பட வேண்டும் என்று தேவன் சித்தம் செய்கிறார். இப்போ அடுத்த காரியம் என்ன படித்தோங்க? பேக் டு ஜோர்டன். நாம் யோர்தானுக்கு திருப்பி சொல்வோம் அப்படின்னு. இப்போ யோர்தானில் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தார். ஆனால் நம்ம ஞானஸ்தானத்திற்கு அந்த அனுபவத்தை முழுமையாக பார்க்காம எலிஷாவினுடைய அனுபவத்தை பார்த்தோம். எலிஷா ஒரு ஸ்கூல் ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தார், ஸ்கூல்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்னு.
அப்போ அங்கே ஒரு அனுபவம் நடந்துச்சு. ஒரு மனுஷன் என்ன பண்ணான்னா, அவனுடைய கோடாலியை என்ன பண்ணான், கூர்மையான கோடாலியை தண்ணிக்குள்ளே போட்டுட்டான். அந்த கூர்மையான கோடாலியை நம்ம எதற்கு ஒப்பிட்டோம்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய ஜெபம், நம்முடைய தேவனுடைய உறவு. அதற்கு மேலே போதகர் ஐயாவும் சொன்னாங்க, வேதாகமும் அது குறிக்கிறது. அதையெல்லாம் நம்ம கையில் ஏந்தி கொண்டு தான் நம்ம வேலையை செய்யணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, அலட்சியத்து நிமித்தமாக மெதுவாக அந்த கோடாலி என்ன பண்ணிடுச்சு, கைப்பிடியிலிருந்து லூஸ் ஆகி கீழே தண்ணியில் விழுந்துருச்சு. அது உளுந்த மாத்திரத்தில் எடுக்க முடியல. நம்ம பாவத்தில் மீண்டு போயிட்டோம். ஆனால் எலிஷா என்ன பண்ணார்னா, ஒரு பிரான்ச், ஒரு சின்ன செடியினுடைய கிளையை எடுத்து தண்ணீரில் போட்டு அந்த இரும்பையை என்ன பண்ணார், மிதக்க வைத்தார். இன்றைக்கி நம்ம பாவத்தில் மூழ்கி இதனால் நம்மளால் ஒன்றுமே செய்ய இயலாது, நாம் மரித்து விடுவோம், ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் என்று யோசித்து கொண்டிருந்த வேளையில் சிலுவையில், கல்வாரி சிலுவையில் தேவன் மரித்து அந்த சிலுவையின் மரத்தை அந்த தண்ணீர் மீது போட்டு நம்முடைய பாவத்திலிருந்து நம்மளை என்ன பண்ணிட்டாரு, மீட்டெடுத்தாருன்னு அருமையான செய்தியை பார்த்தோம். அது மாத்திரம் கிடையாது, அவர் அந்த இரும்பு கோடாலி வெளியே வந்த மாத்திரத்தில் அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார், நீனே என்ன பண்ண அதை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்கிறாரு. அப்போது நமக்கு மீண்டும் அந்த ஈவுகள், அந்த உறவுகள், அந்த ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் கடவுள் கொடுக்குறாரு. அதை நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த முயற்சியை எடுக்கணும், நானே போய் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்ணுறாரு, கிருபை சார். அருமையான சத்தியங்கள். இன்று இரவும் நிச்சயமாகவே தேவன் நம்ம மத்தியில் பேசுவார். நம்ம ஒவ்வொரு நாளும் செய்தி கேட்டுக்கிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா. படிப்படியாக தேவன் அருகாமையில் போகணும். நேற்றுலேருந்து திருப்பி இன்னையிலேருந்து ஃபஸ்ட்லேருந்து தொடங்கக்கூடிய நபராக என்ன பண்ணக்கூடாது, நம்ம இருக்கக்கூடாது. நம்ம அருகாமையில் போகணும். என்னோட ஆசையெல்லாம் ஒன்றே ஒன்று தான், நம்ம இங்கே செலவழிக்கக்கூடிய நேரங்கள் ஒருபோதும் வீணாகக்கூடாது. நம்ம முழுமையாக ஒரு முயற்சி எடுத்து போக முடியாது. எல்லா விதத்திலும் படிப்படியாக எடுக்கக்கூடிய நபராக இருக்கும். அந்த முதல் படியை நம்ம இன்று எடுக்கக்கூடிய நபர்களாக என்ன பண்ணோம், மாற வேண்டும். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் அழுத்தமான காரியத்துக்குள் நுழைய போகிறோம். ஏன்னா இன்னும் இன்னிலேருந்து 4 பிரசங்க தான், கரெக்டுங்களா? அதனால் நம்ம கொஞ்சம் ஆழமான ஒரு பிரசங்கங்களுக்குள் நம்ம போக வேண்டிய நபர்களாக மாறுவோம். இன்றைக்கி நம்முடைய தலைப்பு என்னென்னா, பேக் டு தி அப்பர் ரூம். பேக் டு தி அப்பர் ரூம், மேலறைக்கு மீண்டும் திரும்புவோம், அல்லாட்டி திரும்புதல். இப்போ அந்த மேலறை என்று சொல்லும் பொழுது நம்ம எதை குறிக்கிறோன்னா, பெந்தகோஸ் அன்று சீடர்களெல்லாம் கூடி பரிசுத்த ஆவியை பெற்ற அந்த மேலறை, தெரியுதுங்களா? அந்த அனுபவத்திற்குள் நாம் மீண்டும் செல்ல வேண்டும் என்று தேவன் சித்தம் செய்கிறார். இந்த எழுப்புதல் கூட்டத்தின் எத்தனாவது நாளுங்க இன்னைக்கு? 6வது நாள். 5 நாள் முடிச்சுட்டு 6வது நாளுக்குள்ளே நம்ம நுழையும் பொழுது தேவன் நம்மை அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஒருவேளை யதார்த்தமாக நான் இங்கே வந்து விட்டேன், அல்லது ஒரு அவசரத்தில் இங்கே வந்து உட்காந்துட்டேன்னு நினச்சிங்கன்னா, அப்படி இல்லாதபடிக்கு தேவன் உங்களுடைய இருதயத்தில் பேச வேண்டும்னு நான் சித்தம் செய்கிறேன், நான் ஆசைப்படுகிறேன். தேவன் அதையே ஆசைப்படுகிறார் என்று நான் சொல்ல ஆசை. நம்ம வேதாகமத்தை நம்முடைய வேதாகமத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரம் 12லிருந்து 14 வசனங்களை படிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரம் 12 14 வரை. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பார்த்தலேமியும் மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செதலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்ரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். நன்றி. நம்ம என்ன பண்ணுவோம், இப்போது இது மிகவும் பரிசுத்தமான ஒரு வசனம், தெரியுதுங்களா? நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறது நமக்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய அந்த செய்தி. அதனால் நம்ம முழங்கால் படிட்டு நம்ம பரிசுத்த ஆவியின் இடத்துல ஜெபித்துட்டு பிறகு இந்த செய்திக்குள் நாம் கடந்து செல்வோம்.
பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே, பாவ உதடுகளால் உம்முடைய வார்த்தையை பேசுவதற்கு தகுதியற்ற நபரையும் அழைத்து உம்முடைய சத்தியத்தை இந்த உலகத்திற்கு சொல்வதற்கு நீ கிருபை செய்திருக்கிற அதற்காக நன்றி. தகப்பனே, கடந்த 5 நாட்கள் எங்களோடு பேசிய கிருபைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இதோ மீண்டும் உம்மண்டே நாங்கள் வர வேண்டும். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தூரமாக இருக்கிறோம், மீண்டும் வர வேண்டும். நீர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஊழியத்தையும் அந்த அழைப்பையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு உமக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று எங்களை மீண்டும் மீண்டும் அறிவித்த கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இதோ இந்த வேளையில் நாங்கள் எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் எங்களோடு பேச வேண்டும். இதோ இந்த மேலறையில் சீடர்கள் அமர்ந்து ஜெபித்து ஒருமைப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்று ஊழியத்தை செய்ய போனார்கள் தகப்பனே. அந்த வண்ணம் எங்களை இந்த வேளையில் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறிய கூட்டமாக இருக்கிறோம், ஆனால் உன்னுடைய பிரசன்னம் எங்களை நடத்த வேண்டும். எங்கு ஓரிரு நபர்கள் இருந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அங்கு நான் இருக்கிறேன், என்னுடைய பிரசன்னம் இருக்கிறது என்று உம்முடைய வேத சத்தியம் சொல்லுகிறது தகப்பனே. அந்த வண்ணமாக உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கும். ஒருவேளை எங்களுடைய பாவங்கள், குறைகள், மீறல்கள் ஏதேனும் அதுக்கு தடுங்களாக இருந்தால் அதை எடுத்து போடும். சற்று நேரம் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்க கிருபை செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தேவனே, ஆமென். If revival is fire that kindles the heart, mission is the flame that lights the world. புதுப்பித்தல், எழுப்புதல் நம்முடைய இருதயத்தின் நெருப்பாக இருந்தால் இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய சத்தியம் வெளிச்சமாக இருக்கிறது என்று ஒருவர் சொல்லுகிறார். அந்த மேலறையில் தேவ சீசர்கள் ஒன்று சேர்ந்து ஜெபித்தார்கள். அவர்கள் நமக்கு ஒரு பாடத்தையே வைத்திருக்கிறார்கள். ஒரு வரைபடம் என்றே நான் சொல்ல வேண்டும். எப்படி நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும், எப்படி நாம் ஊழியத்துக்கு ஆயத்தமாக வேண்டும், எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், ஒரு சின்ன வரைபடம் தான் அங்கே பார்த்தது. வேற எதுவுமே கிடையாது. God brings his people back to the upper room and he is saying, you are revived and now I will release you. தேவன் சொல்லுகிறார், உங்களை நான் மேலறைக்கு அழைத்து வந்திருக்கிறேன், அங்கு உங்களை என்ன பண்ண போறேன், புதுப்பிக்க போகிறேன். அந்த புதுப்பித்தல் நடந்த பிறகு உங்களை ஊழியத்திற்கு என்ன பண்ண போறேன், அனுப்ப போகிறேன். ஐ எம் கோயிங் டு ரிலீஸ் யூ, நீங்கள் போயிடணும் அங்கேருந்து அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு படிக்க இருக்கக்கூடிய காரியங்கள் மிகவும் முக்கியமானதை கேட்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் பேசும்போதும் எனக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். 1900 நாசா அப்போலோ 11 மிஷனுக்காக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறது. அங்கு 3 விண்வெளி வீரர்கள், நீல் ஆம்ஸ்ட்ராங், பஸ் ஆல்ட்ரின் அண்ட் மைக்கேல் காலின்ஸ், இவங்க 3 பேர் தான் இந்த உலகத்தில் உள்ள மனித குல செய்யாத ஒரு காரியத்தை செய்ய போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னா, அவங்க நிலாவில் காலை பதிக்க போகிறாங்க. அந்த அனுபவமே மிகவும் அற்புதமானது. மனுஷனுடைய மனதிற்கு எட்டாத ஒரு காரியமாக சில வருடங்களுக்கு முன்பதாக காணப்பட்டது. ஆனால் அதை மனுஷன் என்ன பண்ணா, நினைவாக்குனா. அதனால் இந்த 3 நபர்களை ஆயத்தம் செய்யும் பொழுது அவங்க செய்த காரியங்களில் ஒன்று நீங்கள் படிச்சுக்கணும். அவங்க ஒரு இடத்துல கூடியிருந்தாங்க. அவங்க தனிமையாக வைக்கப்பட்டிருந்தாங்க. they were quarantined. they got together as a group. they were quarantined. அவங்க ஒரு காலகட்டத்திற்கு காத்திருக்க வேண்டியதாக இருந்துச்சு. மனுஷங்களோடும் நம்மளோட சுற்றுப்புற சூழலோடு எந்த ஒரு இணக்கமும் இருக்கக்கூடாது அவங்களுக்கு. அதிலிருந்து அவங்க ஒதுங்கியே என்ன பண்ணணும், இருக்கணும். அதற்காக அவங்க என்ன பண்ணப்பட்டாங்க, ஆயத்தம் செய்யப்பட்டாங்க. நிறைய ட்ரைனிங்ஸ். அவங்க 3 பேர் தான் இனிமேல் எல்லாத்தையும் இயக்கக்கூடிய நபர்களாக மாறுவாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க 3 நபரும் ஒற்றுமையாக இருந்திருக்க வேண்டும், எண்ணத்திலும் சிந்தனையிலும். ஏன்னா ஒரு நபர் அதில் குறைப்பட்டு காணப்பட்டிருந்தால் என்ன ஆயிருக்கும், அது அந்த மிஷின் ஒரு ஃபெயிலியர் ஆயிருக்கும்.
அதில் சொல்லும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, they have to learn to breathe together அப்படிங்கிறாரு. ஒன்றாக சுவாசிக்கக்கூடிய நபர்களாக மாற வேண்டுமா. they have to think together. ஒரு மனதாக அவர்கள் சிந்திக்க வேண்டும். they have to trust each other. ஒருவரை ஒருவர் நம்பக்கூடிய நபர்களாக என்ன பண்ணணும், மாறணும். நம்ம பூமியை விட்டு வெளியே போகிறாங்க, என்ன நிச்சயம் வருவோம் வரமாட்டோன்னு. ஆனால் அந்த முடிவில் அவங்க தீர்மானித்து செய்யும் பொழுது இந்த காரியங்களை அவங்க பின்பற்ற வேண்டும். தனிமைப்படுத்தி ஒருமனப்பட்டு ஒரே விதமாக சுவாசிக்கக்கூடிய நபர்களாகவும், இந்த உலகத்திலேருந்து கொஞ்சம் தூரமாக இருந்து அதுக்கு எல்லா ஆயத்தமும் செய்து பிறகு போகணும். அதில் ஒரு நபர் நான் சொன்ன மாதிரி அதில் குறைபட்டாலும் அந்த மிஷின் என்ன ஆயிரும். இதுதான் நம்முடைய பிரசங்கத்தின் சாராம்சம். இதே மாதிரி தான் தேவன் என்ன பண்ணார், மேலறை ஒரு மிஷன் சென்டர் வச்சுருந்தார். அந்த மிஷன் சென்டர்லேருந்து தான் அங்கே இருக்கக்கூடிய நபர்களை கடவுள் என்ன பண்ண போகிறாரு, அந்த பெரிய ஊழியத்திற்கு அனுப்ப போகிறார். அந்த ஊழியத்திற்கு போவதற்கு முன்பதாக அவர்கள் பெற்ற அந்த ப்ரிப்பரேஷன் தான் என்னன்னா, அந்த மேலறையில் அவங்க இருந்து ஒன்றுபட்டு ஜெபித்து தேவனை சார்ந்து அவர்களை வெறுத்து தேவனிடத்தில் அவர்களை ஒப்புவித்து எல்லா காரியத்திலும் அவங்க முன்மாதிரியாக இருந்த பிறகுதான் அந்த மிஷினே கடவுள் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. நம்ம இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் படிக்கும் பொழுது அங்கே பார்க்குறோம், இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒலிவ மலையிலேருந்து இங்கே கடந்து வராங்க. இங்கே இந்த மேலறையில் 120 டிசைபிள்ஸ், நம்ம 12 பேர் இல்லை 120. அதில் பெண்களும் என்ன பண்ணாங்க இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவனுடைய தாயால் மரியாளும் என்ன பண்ணாங்க அங்கே இருந்தாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த மேலறையில் என்ன பண்ணாங்க இருந்தாங்க. இப்போ இதுக்கு நமக்கு ஒரு சின்ன கான்டெக்ஸ்ட் பார்க்கணும். என்ன இது இந்த மேலறை இந்த அனுபவம் அப்படின்னா 3 காரியத்தை பார்க்கணும். ஒன்று என்னன்னா, இது பென்டெகாஸ்ட் பெந்தகோஸ்து என்று சொன்னால் 50 என்று அர்த்தம். பெந்தகோஸ்த் அப்படின்னு சொல்லி கிரேக்கில் சொன்னால் 50. ஏன் அப்படின்னா, இஸ்ரவேல் பிள்ளைகள் பஸ்கா பண்டிகையை கொண்டாடிட்டு அங்கேருந்து 50வது நாளில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, த ஃபீஸ்ட் ஆஃப் த வீக்ஸ் அல்லது இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், அறுவடையின் பண்டிகையை என்ன பண்ணுவாங்க அவங்க கொண்டாடுவாங்க. அதை தான் பெந்தகோஸ்த் என்று அதை அழைப்பாங்க. ஏன்னா 50 days. இப்போ அது இங்கே எதில் பொருந்தும்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு 50வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறது. அதனால் இயேசு கிறிஸ்து அவங்களோட கூட இருந்தார், 40 நாள் இருந்தார். தெரியுதுங்களா? எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுத்தார். அவங்கள ஒரு காரியம் செய்ய சொன்னார். என்னென்னா, நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த எருசலேமில் தங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டார். 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலமடைவீர்கள், பின்னர் என் சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆனால் அந்த வாக்குறுதிக்கும் முன் ஒரு கட்டளை இருந்தது, எருசலேமில் காத்திருங்கள். சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, பரிசுத்த ஆவியின் பலத்தை பெறுவீர்கள். ஆனால் அதற்கு முன்பதாக நான் உங்களுக்கு ஒரு கட்டளை எடுக்கிறேன். தட் இஸ் அ கமாண்ட். நீங்கள் எருசலேமை விட்டு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. எருசலேம்லேயே தான் தங்கி இருக்கணும். ஏன் எருசலேமில் தங்கி இருக்கணும்னு சொல்லி நான் யோசித்து கொண்டிருந்த வேளையில், ஒரு வேளை இவங்க தன்னுடைய வேலை நிமித்தமாக அங்கங்கே போயிருந்தா அங்கே ஒருமனப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த அனுபவத்திற்கு பிறகு தேவன் எப்படி இந்த விண்வெளி வீரர்கள் எப்படி ஆயத்தம் செய்தாங்களோ, அதுபோல இவங்களை பரிசுத்த ஊழியத்திற்காக தேவன் என்ன பண்ணுறாரு, ஆயத்தம் செய்கிறார். ஒருவருக்கு ஒருவர் சார்ந்து ஒற்றுமையாக ஜெபித்து ஸ்தோத்தரித்து தேவனுக்கு பாராட்டுதல் தெரிச்சு தேவனை ஆசீர்வதித்த பிள்ளைகளாக என்ன பண்ணாங்க அங்கே தங்கியிருந்தாங்க. அதனால் எருசலேமில் அவர் சொல்கிறாரு, இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது,
போகக்கூடாதுன்னு. அப்போ எலன் ஒயிட் அம்மையார் சொல்கிறாங்க, the weight with the burden they waited with the burden of the salvation of souls. மனிதர்கள் ஆத்துமாக்கள் ஆதாயப்பட வேண்டும் என்ற பாரத்தோடு அவர்கள் என்ன பண்ணாங்களாம், காத்திருந்தாங்க. எப்படி பாருங்களேன், இவ்வளோ நேரம் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த நபர்கள் இப்போ அந்த மனித ஆத்மா ஆதாயம் செய்ய வேண்டும் என்ற பாரத்தோடு காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக அந்த படிக்கு வர வரைக்கும் கடவுள் அந்த இடத்துல வைத்திருக்காரு அவங்கள. தெரியுதுங்களா? அது மாத்திரமில்ல, அவங்க சொல்கிறாங்க, they realized that the gospel was to be carried to the world. இந்த உலகத்திற்கு இந்த சத்தியம் எடுத்து செல்லப்பட வேண்டும் என்று அவர்கள் உணர்ந்தார்கள். and they claimed that power that Christ has promised. தேவன் கொடுத்திருக்கூடிய வாக்குத்தத்தத்தில் இருந்து அந்த வாக்குத்தத்தத்திலிருந்து அந்த பலனை என்ன பண்ணாங்க, பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்காங்க. இப்போது தேவனுடைய சீடர்கள் அங்கு காத்திருந்தது இந்த ஆத்ம ஆதாயத்துக்காக ஆயத்தப்படக்கூடிய அந்த அனுபவத்துக்காக மாத்திரம்தான். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு காரியம் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். என்னென்னா, நம்ம இந்த எழுப்புதல் கூட்டத்தை 5 நாள் நடத்திட்டோம். நான் முன்னாடியே அந்த எழுப்புதல் கூட்டத்தின் இடையில் சொன்னேன், நம்ம இந்த கூட்டம் நடத்துவது நம்மை எழுப்புவது மாத்திரம் கிடையாது, நம்மை தேவன் எழுப்புகிறார், நாம் மற்றவர்களை எழுப்புவதற்கு ஆயத்தமான பிள்ளைகளாக மாற வேணும். அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி உட்காந்து நம்ம இதெல்லாம் படித்தோம். பேதுரு போல் நம்ம இருக்கணும், மெஃபிபோஷத்து போல் நம்ம இருக்கணும், திருப்பி வரணும், நம்ம யாக்கோபை போல் இருக்கணும், சவுலை போல் நம்ம டிஸ்ஒபீடியன்ஸாக கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. தெரியுதுங்களா? எல்லா விதத்துலேயும் நம்ம காரியத்தை படித்து நம்மளை புதுப்பித்துக் கொள்வதற்கு தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த புதுப்பித்ததுலேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு இப்போ நம்ம போகிறோம். நம்ம ஆயத்தப்பட்டு மற்றவர்களை ஆயத்தப்படுவதற்கு தேவன் நம்ம என்ன பண்ணுறாரு, சித்தம் செய்கிறார். அதனால் நான் இன்றைக்கி நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, ஐ திங்க் வி ஹாவ் டு வெயிட் ஆன் த லார்ட். தேவன் மீது நம்ம காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக என்ன பண்ணணும், இருக்கணும். ஏன்னா எருசலேமில் அந்த சீஷர்களை நோக்கி தேவன் சொன்னது போல் இன்று நம்மிடத்திலும் சொல்லுகிறார். சாராம்சத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரொம்ப 3 காரியம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் என்னோடு சேர்ந்து நீங்கள் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். எவ்ரி கிரேட் மூவ் காட் பிகின்ஸ் இஸ் நாட் இன் அ பப்ளிக் ஸ்கொயர் பட் இன் அ ஹிடன் ரூம் ஆஃப் ப்ரேயர். தேவன் தொடங்கக்கூடிய பெரிய ஊழியங்கள் எல்லாமே வெளி அரங்கிலே கிடையாதான், அது மறைக்கப்பட்ட ஜெப அறைகளிலிருந்து தொடங்குதுன்னு சொல்கிறார் இந்த நபர். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பெரிய அரங்கிலிருந்து தேவன் காரியத்தை வெளிப்படுத்துவார், மிகவும் பிரகாசமாக எல்லாம் பார்க்கக்கூடிய விதத்தில். இல்லை, சிறிய இடத்துலேருந்து கடவுள் என்ன பண்ணுறாரு காரியங்களை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேலறையில் ஒரு இடத்துல இருந்து ஒரு 120 பேரின் மூலமாக தேவன் உலகத்தையே மீட்க வேண்டும் என்று சித்தம் செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த போது அங்கே யாருமே கிடையாது, அந்த பெண்மணிகள் மாத்திரம் தான் என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. சிறிய இடத்திலிருந்து, ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து, அங்கிருந்து தான் கடவுள் என்ன பண்ணுறாரு, பெரிய சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார். பெரிய அரங்கிலேயே கிடையாது, நாட் இன் அ ஸ்டேடியம் பட் இன் அ ப்ரேயர் ஹவுஸ். ஜெப இடத்துலேருந்து தான் தேவன் என்ன பண்ணுறாரு. ஒருவேளை நீங்களும் நானும் பெரிய ஸ்டேடியத்தில் நடக்கக்கூடிய இந்த ஆராதனைகள், இந்த எழுப்புதல் கூட்டத்தில் நித்தமாக நம்மளை தேவன் அழைக்கிறாருல்ல, சின்ன இடத்துல சின்ன திருச்சபையில் ஒரு இருட்டறையில் நம்ம முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போதும் கூட பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார், நம்ம மீது ஊட்டப்படக்கூடிய அனுபவம் அங்கே இருக்கிறது. அதுலேருந்து தான் கடவுள் 3 காரியங்கள் நம்ம படித்துக்கொள்ளணும் இந்த அனுபவத்திலிருந்து. முதல் காரியம் கீழ்ப்படிதலும் காத்திருந்தலும். தெரியுதுங்களா? நம்ம இங்கே ஒபீடியன்ஸ் வித் வெயிட்டிங். கீழ்ப்படிதல் இருக்கு, காத்திருந்த கீழ்ப்படிதல். சரி, 2வது காரியம் நம்ம இடம் படிக்க போகிறோன்னா ஒற்றுமையிலே நடந்தல், வாக்கிங் இன் யூனிட்டி. 3வது காரியம் ஒர்க்கிங் இன் பவர்ஸ், தேவனுடைய வல்லமையின் செயலின் மூலமாக நம்ம காரியங்களை செய்கிறது. இந்த 3 காரியம் தான் நம்ம தெளிவாக இப்போ பார்க்க போகிறோம். வேறு காரியம் நம்ம இதிலிருந்து படிக்கலாம், ஆனால் இந்த காரியத்தை படிப்பது நிமித்தமாக தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் இருக்குது. 2வது அதிகாரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறார்கள்.
இந்த 1ஆம் அதிகாரத்தில் அவங்க கூடி சேர்ந்து இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த கட்டளைக்கு இணங்க தங்கியிருக்காங்க. நிறைய திருச்சபையும் நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகளும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த 1ஆம் அதிகாரத்திற்கு போகாமலே நம்ம 2ஆம் அதிகாரத்திற்கு போயிடலான்னு நினைக்கிறாங்க. இந்த எழுப்புதல் இல்லை, இந்த ஜெபம் இல்லை, இந்த காத்திருத்தல் இல்லை, இந்த ஒற்றுமை இல்லை, இதையெல்லாம் செய்யாமலே நம்ம என்ன பண்ணலாம்? பரிசுத்த ஆவி வந்துடணும், மகா பரிசுத்த ஆவி நம்ம மீது வந்து நம்ம பெரிய ஊழியங்களை செய்யலாம் என்று. தேவன் அப்படி சித்தம் செய்வது கிடையாது. நீங்களும் நானும் படிப்படியாக தேவனுடைய பாதத்தில் வந்து நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்போது தான் தேவன் அந்த பாரத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் சாதாரணமாக ஆத்ம பாரத்தை வைத்திருக்க இயலாது. இஃப் யூ ஹாவ் அ burden ஃபார் சோல், இட் இஸ் காட் கிவன். எனக்கு நான் நிச்சயமாக தெரியும், ஒரு சாதாரண நபர் மீது நீங்கள் இரக்கம் கொள்ளலாம், ஒரு பரிதாபம் படலாம். ஆனால் அந்த ஆத்மா அழிந்து போகக்கூடாது, பரலோக ராஜ்யத்தில் அவர்கள் வந்து சேரணும்னு சொல்லி உங்களுக்கும் எனக்கும் ஆத்ம பாரம் எப்போது வரும் என்றால் அது தேவனுடைய வழிநடத்தல் நிமித்தமாக தான். அதற்கு வேண்டிய ஆயத்தத்தை தான் கடவுள் என்ன பண்ணுறாரு? செய்கிறார். இந்த சீடர்களோடு அதுதான். இந்த சீடர்களின் அனுபவத்தை நான் கொஞ்சம் நிறைய சொன்னேன்னா உங்களுக்கு தெரியும் எதுக்கு இந்த ஒற்றுமைன்னு. அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை போட்டுக்கிட்டாங்க. யார் பெரியவன் என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நபர்கள், அந்த நபர்களை வைத்து திடீரென்று பரிசுத்த ஆவியை கொடுத்து அவங்கள ஊழியம் செய்ய வைத்திருக்க முடியுமா? முடியாது. தேவனுக்கு இணங்க, தேவனுடைய திட்டத்திற்கு இணங்க, தேவனுடைய சித்தத்திற்குள் அந்த பிள்ளைகள் வர வேண்டும் என்று தேவன் காத்திருந்தார். God waits on us till we surrender ourselves to him. பெரிய எழுப்புதல் வந்துடும், பெரிய கூட்டங்கள் செய்யலாம், நடக்காது. எப்போ நம்ம தேவனுடைய பாதத்தில் நம்மை சரணடைகிறோமோ அப்போதுதான் தேவன் அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துவார் என்று நான் சொல்லுகிறேன். We want Pentecost but not patience. ஒருத்தர் சொல்றார், பொறுமை எனக்கு வேணாம், ஆனால் எனக்கு பெந்தோகோஸ் அனுபவம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். We don't want repentance but we want revival. மனம் மாறுதல் அங்கு தேவையில்லை, ஆனால் மறுமலர்ச்சியும் எழுப்புதலும் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. We don't want meetings but we want mission. நம்ம ஒன்று சேர்ந்து கூடி சேர்ந்து தேவனை ஆராதிக்கக்கூடிய காரியங்களை செய்வது அது எனக்கு தேவை கிடையாது, ஆனால் எனக்கு ஊழியம் செய்யணும். இயலாத காரியங்கள். God never sends a church when he has not first sanctified it. தேவன் ஒரு திருச்சபையை அபிஷேகம் செய்யாமல் பரிசுத்தப்படுத்தாமல் ஊழியத்திற்கு அனுப்பவே மாட்டார். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இன்னைக்கு நான் இங்கே நின்று இந்த காரியங்களை பேசுவதற்கு தகுதியற்ற நபர் நான். ஆனால் தேவன் என்னை வைத்து உங்கள் மத்தியில் பேசுகிறார் என்றால் அந்த காரியத்தை நம்ம கேட்டே ஆகணும். உறக்க சொல்லக்கூடிய காரியம். சிறிய திருச்சபை, இந்த திருச்சபையை தேவன் அபிஷேகம் செய்யாமல் ஊழியத்திற்கு அனுப்ப மாட்டார். நீங்களும் நான் எவ்வளோ வேணால் ஊழியம் செய்யலாம், அது வாய்க்கவே வாய்க்காது. ஏன்னா நம்மெல்லாம் பரிசுத்தமாக்கப்படக்கூடிய நபர்களாக மாற வேணும். புரிதுங்களா? அப்போ தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறணும். அந்த சீடர்கள் என்ன பண்ணாங்க? அங்கே இருந்ததை அவங்க அபிஷேகம் பெற்றாங்க. தேவனுடைய எண்ணத்திற்கு இணங்க வாழக்கூடிய, இசைந்து வாழக்கூடிய பிள்ளைகளாக என்ன பண்ணாங்க? ஒரு காரியம் நம்ம படிச்சிட்டோம், என்னென்னா அந்த மேலறையில் நம்ம கீழ்ப்படிதன் பிள்ளைகளாக இருக்கணும். we just have to obey. ஒருவேளை இவங்க வந்து இல்லை நாங்கள் காத்திருக்க மாட்டோம் எருசலேம்லன்னு சொல்லியிருந்தா அந்த அனுபவம் நடந்திருக்காது. தெரியுதுங்களா? தேவன் சில காரியங்களை சொல்லும் பொழுது நம்ம அலட்சியமாக எடுத்துக்கொள்வது. இந்த டிசைபிள்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஐ வாண்ட் டு டூ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஜீசஸ் என்ன சொன்னார்? ஐ வாண்ட் யூ டு வெயிட். நான் செய்யணும்னு சொன்னாங்க, இல்லை நீ காத்துருன்னு சொல்லி. ஏன்னா உனக்கு நேரம் வரல, நீ பக்குவம் அடையலை, நீ தேவனுக்கு இணங்கிய செயலை என்ன பண்ணல, செய்யலை. எண்ணத்துலேயும் இந்த காரியங்கள் நீ செய்யும்போது ஒருவேளை தொடக்கத்தில் அது நல்லபடியாக தெரிந்தாலும் கூட போக போக என்ன ஆயிரும்? அது உண்மையான ஒரு காரியம் வெளிப்படணும். சில பேர் திருச்சபைன்னு பெரிய திருச்சபைகளை தொடங்குவதற்கோ ஊழியத்தை செய்வதற்கோ தன்னுடைய சுய பலத்தினால் அந்த காரியங்களை எடுத்து செய்யும் பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் அவைகள் உற்சாகமாகவும் நல்ல செயலாகவும் காணப்படும். ஆனால் ஒரு லாங் ரன், தூரமாக ஓடக்கூடிய ஒரு அந்த அனுபவத்தில் அது என்ன பண்ணும்? தோல்வி அடையக்கூடியதாக இருக்கும். தேவனிடத்திலிருந்து மாத்திரம்தான் அந்த முழுமையான ஓட்டத்தை நம்ம பெறக்கூடிய நபர்களாக என்ன பண்ணுவோம்? மாறுவோம். எலன் ஒயிட் அம்மையார் இதை சொல்கிறாங்க, they did not wait in idle
நெஸ். தே டு நாட் வெயிட் இன் ஐடில்னஸ்ன்னு சொல்கிறாங்க. என்னென்னா அவங்க சோம்பலாக அங்கே காத்து கொண்டு இருக்கவில்லை. நம்ம வெயிட் பண்ணுறோன்னு சொன்ன உடனே என்ன நினச்சிட்றோன்னா ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறோன்னு சொல்லி. இல்லை, வெயிட் பண்ணுறது ஒன்றுமே செய்யாமல் இல்லை, நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் எலன் ஒயிட் அம்மையார் சொல்லும்போது சொல்கிறாங்க, தே டு நாட் வெயிட் இன் ஐடில்னஸ். சோம்பலாக அவர்கள் அங்கே காத்தில்லை. The record says that they were continually in the temple praising and blessing God. தேவனை தொழுது கொண்டு தேவனை ஸ்தோத்தரிக்கக்கூடிய பிள்ளைகளாக என்ன பண்ணாங்க அவங்க இருந்தாங்க. செயல் நடந்து கொண்டு இருக்குதாங்க. As they waited, their faith grasped the promise and they humbled their hearts in true repentance. அவங்க தேவனை ஸ்தோத்தரிக்கக்கூடிய வேளையிலும் விசுவாசத்திலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பிடிக்கும் பொழுதும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய இருதயத்திலே தாழ்மை அடைந்து உண்மையான மன மாற்றுதலை, பாவங்களை அறிக்கையிட்டு அவங்க மாறினார்கள் என்று எலன் ஒயிட் அம்மையார் அங்கே சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா சும்மா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். வெயிட் அப்படின்னு சொன்னால் நீங்களும் நானும் என்ன பண்ணியிருக்கோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆயத்தம் படுத்திக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லணும். இந்த சைனீஸ் பேம்பு ட்ரீ இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில. இந்த சைனீஸ் பேம்பு ட்ரீ வந்து என்னென்னா ஒரு சின்ன கொப்பை வந்து நீங்கள் நட்டினீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும், அதற்கு வேண்டிய எல்லா காரியங்களும் செய்துக்கிட்டே இருக்கணும். 5 வருஷத்துக்கு அந்த சின்ன மரம் வந்து வளரவே வளரலாம். 5 years you will never see any changes. இது தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு பாதியில் நினைப்போமா. ஆனால் நீங்கள் தண்ணி ஊற்றி அதுக்கு வேண்டிய உரத்தை போட்டு நீங்கள் எப்போதும் போல் பார்த்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் ஒரு 5 வருஷம் கழித்து ஒரு 6 வாரத்தில் 90 அடி தூரத்துக்கு வளர்ந்துருமா. After 5 years, it just takes 6 weeks to grow as tall as 90 feet அப்படிங்கிறாங்க. அப்போ அதில் என்ன ஒன்று படிக்க வேண்டியது இருக்குன்னா, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த சின்ன ஒரு கிளை வந்து நம்ம இங்கே வச்சுருக்கோம், தண்ணி ஊற்றுறோம், இதுக்கு ஒன்றும் வளர்ச்சியே இல்லை, ஒன்றுமே இல்லை நினைக்கிறோம். இல்லை, அதோட நீளம் வந்துட்டு ஹைட் வந்து 90 அடி இருக்குன்னு வச்சுங்களேன். அதோட ரூட் எவ்வளோ தூரம் இருக்கணும் பாருங்கள், அதோட வேர் எவ்வளோ தூரம் போகணும், அப்போ தானே அவ்வளோ தூரத்துக்கு நிற்கும். அது என்ன பண்ணுதான், மேலே வளரத்துக்கு முன்னாடி அதோட வேர்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான், 5 வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுதான். மேலறையில் உள்ள சீடர்களை தேவன் ஊழியத்திற்கு அனுப்புவதற்கு முன்பதாக, உலகத்திற்கு சென்று தேவனுடைய சத்தியத்தை சொல்வதற்கு முன்பதாக அந்த எருசலேமில் அந்த மேலறையில் அமர வைத்து அவர்கள் ஒன்றாக இருந்து ஜெபித்து தேவனை ஸ்தோத்தரிக்கக்கூடிய அந்த அனுபவம் என்னன்னா வேர்களை பலப்படுத்துவதற்காக தான். Your roots are getting stronger. ஏன்னா திடீர்னு என்ன பண்ணுவோம், ஷூட் பண்ணுவோம். தான் அந்த அனுபவத்தில் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. சில நேரங்கள் நம்ம காத்திருப்பது என்னதுன்னா அதை நம்ம வெளிப்புறமாக பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாமல் இருக்கும், ஆனால் உள்ளே என்ன நடந்துகிட்ருக்கோம் காரியம் இருக்கும். சில நபர்கள் என்னென்னா ஜெபம் செஞ்சுக்கிட்டு உபவாசம் இருந்து அவங்களே மனசார என்ன பண்ணுவாங்க, வெளிப்படையாக நமக்கு என்ன பண்ணாது தெரியாது. தேவன் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள் நம்மளை அலைச்சல்னு இந்த அனுபவத்தை நம்ம வெளியிடுகிறாரு. காத்திருங்கள், காத்திருங்கன்னு சொன்னால், வெயிட்னு சொன்னால் கீழ்ப்படிதலோடு காத்திருங்க. அந்த எருசலேமில் தேவனுடைய வார்த்தைகளை படித்து ஜெபித்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கும்போது நம்மளை தேவன் பக்குவப்படுத்துகிறார். நம்ம என்ன பண்ணுறோம், என்னையால் ஒன்றுமே முடியாது கடவுளை, நீ மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டு அந்த இடத்துல இருந்து தான் கடவுள் என்ன பண்ணுறாரு நம்மளை. சில நேரங்களில் இந்த நீரில் வந்து நீச்சல் அடிச்சுக்கும் போது சில பேர் மூழ்கிட்டாங்கன்னா அவங்கள உடனே போய் காப்பாற்ற மாட்டாங்க. ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா அவங்களோட அந்த ரொம்ப பதஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்கள்ல, அவங்க பயந்துக்கிட்டு நம்ம யாராவது போய் காப்பாற்ற போனால் நம்மளையும் பிடிச்சி எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, இழுத்து உள்ளே போட்டுருவாங்களாம். அதனால் அவங்கள என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அவங்களோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் போயிடணும், போய் அப்படியே ட்ரவுன் ஆக போவாங்கள்ல, அப்போ போய் அவங்களோட தலைமுடியை பிடிச்சிட்டு அப்படியே வெளியே கொண்டு வந்துடுவாங்களாம். ஏன்னா அப்போ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க எந்த ஆமாம். அதனால் இது நம்ம எப்போ நம்மளுடைய செயல்கள் எல்லாத்தையும் இழந்து கடவுளை நீ தான் சொல்லி நிற்கிறோமோ அப்போ தான் கடவுள் அடுத்த பகுதியை எடுத்துகிட்டு போகிறாரு.
யூ ஹாவ் டு ஜஸ்ட் கிவ் அப் அண்ட் சே காட் ஐ ஹவ் நத்திங் டு டூ. நீங்கள் தான் என்ன பண்ணணும், என்ன எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லக்கூடிய நபர்களாக நம்ம மாறணும். அதான் இந்த சீடர்களை மேலறைக்கு அழைத்து தேவன் என்ன செஞ்சார்னா, நீ அங்கே காத்துரு, கீழ்ப்படிதலோடு காத்துரு. அதுதான் முதல் படி நம்ம படித்தது. ரெண்டாவது காரியம் நம்ம என்ன படித்தோன்னா, தேவனோடு ஒற்றுமையாக நடப்பது, ஒருமைப்பட்டு நடப்பது. They all continued with one accord and prayer and supplication என்று சொல்லப்படுகிறது. ஒரே நோக்கத்தோடு ஒரு மனதோடு அவங்க என்ன பண்ணாங்க, காத்திருந்தாங்க. அதை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது பாடமாக, God wants us to be together. The Spirit will not dwell where there is division. எங்கு வேற்றுமை இருக்கிறதோ அங்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்க இயலாது. They were in one place, but more importantly they were in one accord. ஒரு இடத்துல இருந்தாங்க அவங்கெல்லாம், ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக ஒருமனப்பட்டு இருந்தாங்க. அவங்க எண்ணத்தில் என்னது, முன்னாடி நான் தான் பெரியவன், நான் இடத்தை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்த அந்த சீடர்கள் இன்று நம்ம எல்லாமே சேர்ந்து ஒரு காரியத்தை செய்ய போகிறோம், தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணோம், மேலே செய்யக்கூடிய நபர்களாக மாற போகிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த கிரேக்க வார்த்தை ஒன்று இருக்குது, அதை நீங்கள் படித்தாகணும். ஹோமோ துமா டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோமோ அப்படின்னா ஒன், தெரியுதுங்களா? துமா டான் அப்படின்னா பிரீத், சுவாசிக்கிறது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தே ஒன்றாக சேர்ந்து சுவாசித்தார்கள் என்று சொல்லுது. அந்த விண்வெளி வீரர்களை பற்றி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தே ஹாவ் டு பிரீத் டுகெதர்னு. இவங்களும் ஒரே மாதிரி சுவாசிக்கக்கூடிய நபர்களாக மாறணும். தேவர் லேர்னிங் டு பிரீத் இன் சிங்க்ரனைசிங் வித் த ஸ்பிரிட். தேவனுடைய பரிசுத்த ஆவியோடு சேர்ந்து இணைந்து சுவாசிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறணும். அந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நம்ம பிரயாசப்படணும் தெரியுங்களா? எவ்வளோ கடினமாக இருக்குது. அது பரிசுத்த ஆவியின் நிமித்தமாக நம்ம அதை பெறக்கூடிய நபர்களாகவும் இருக்கும். they were breathing together with the Holy Spirit. இப்போது என்னென்னா, Jesus has healed their jealousy, erased their rivalries and united their hearts around one purpose to glorify God. அவங்களுக்கு இருந்த அந்த பொறாமை, அவங்களுக்கு இருந்த அந்த வேற்றுமைகள், அவங்க இருதயத்தில் ஒன்றுபட்டு ஒரே சித்தத்துக்காக தேவன் கிறிஸ்துவிலே மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக அவங்கள என்ன பண்ணார், கடவுள் அங்கே வைத்திருக்கிறார் நம்ம பார்க்குறோம். இந்த ஆர்கெஸ்ட்ராவில் பார்த்தீங்கன்னா நிறைய மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க. அவங்களாம் நல்ல பாட்டு பாடுவாங்க, நல்ல இசை கருவிலாம் வாசிப்பாங்க. ஆனால் அந்த ஆர்கெஸ்ட்ராவோட அந்த மாஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அங்கே வந்த பிறகு அவர் ஒரு ஏ நோட் கொடுப்பாரு. அந்த பிச்சில் தான் அவங்க என்ன பண்ணணும் எல்லாமே, ஏன்னா வெவ்வேறு பிச்சில் அவங்க ப்ளே பண்ணுவாங்க. அவங்க எல்லாரோட இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒரு பிச்சுக்கு என்ன பண்ணணும், டியூன் பண்ணணும். அப்போ தான் அந்த ஆர்கெஸ்ட்ரா ஒரு பெஸ்ட்டான ஒரு காரியம். கடவுள் என்ன பண்ணாருன்னா, இவங்கெல்லாம் வேறு வேறு பிச்சில் இருக்காங்க. சீடர்கள்லாம் என்ன பண்ணாங்க, வேறு நல்ல எண்ணம் தான், பட் தேவர் ஆல் இன் டிஃப்ரெண்ட் பிச்சஸ். ஸோ காட் வாண்ட் டு ஹேவ் அன் ஆர்கெஸ்ட்ரா. ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சுக்கணும், அதில் எல்லாமே என்ன பண்ணணும், ஒரு ஏ பிச், இந்த பிச்சில் தான் நீங்கள் எல்லாமே இருக்கணும். அப்போ தான் அந்த நோட்டு, அந்த மியூசிக் என்ன பிளெஸ்ஸிங்காக இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று அந்த அனுபவத்தை நான் பார்த்தேன். எலன் ஒயிட் அம்மையார் இதை சொல்கிறாங்க, when the Holy Spirit controls the mind of the believer, they will be united. They will be in love and tenderness and compassion. பரிசுத்த ஆவி நம்முடைய மனதை விசுவாச பிள்ளைகளுடைய மனதை ஆட்கொள்ளும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒன்றாக அன்பு செய்து மென்மையாகவும் தயவாகவும் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. தெரியுதுங்களா உங்களுக்கு? இது எப்போ, பரிசுத்த ஆவி நம்மளை ஆட்கொள்ளும் பொழுது, when the Spirit takes controls of us, அப்போ தான் நம்ம அந்த ஒரு கனிகளை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும் என்று அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள். Unity is not the absence of difference, it is the presence of divine direction. அதாவது ஒற்றுமை என்பது வேறுபட்டு இருப்பதில்லை, ஆனால் தேவனுடைய அனாதி திட்டத்தின் வழி நடத்துதல் என்று சொல்லப்படுகிறது. ஒற்றுமையாக இருக்கிறது வந்துட்டு நம்மலாம்
வேறுபட்டு காணப்படல அப்படின்னு கிடையாது. ஆனால் தேவன் நம்மை ஒருமித்து ஒரே வழியில் நடத்துகிறார் என்பதுக்கு தான் பொருளாக அந்த ஒற்றுமைக்கு. அதனால் நம்மளுடைய மொழியாக்கத்தில் நம்ம அதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் அது இப்படி கிடையாது. இப்போ நமக்கு என்னென்னா, நம்ம பிரசங்கம் செய்யும் பொழுது ஒரு தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுவோம். ஆனால் 10 ஆவிகள் நம்ம மத்தியில் இருக்கலாம். அந்த 10 ஆவிகள் இருக்கிறதற்கு தேவன் கிருபை செய்யலை. ஒரே ஒரு ஆவியோடு தான் நம்ம எல்லாமே என்ன பண்ணோம், ஒரு பிரசங்கம் செய்யணும் என்று தேவன் சித்தம் செய்கிறார். Our mission suffers not because of the lack of money, members, or because of the lack of oneness. If the church prays together like the upper room, heaven will shake and earth again. நம்மளுடைய ஊழியம் எதனால் பாதிக்கப்படுறதுன்னா, காசுனாலேயோ அல்லது திருச்சபை அங்கத்தினர்களின் மத்தியில் கிடையாது. ஆனால் மத்தியில் இல்லாத அந்த ஒற்றுமையினால தான் நம்ம என்ன பண்ணுறோம், பாதிக்கப்படுறோம் அப்படின்னு. இந்த சிறிய திருச்சபையாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் அட்வென்டிஸ்ட் ஃபெலோஷிப் மினிஸ்ட்ரியில் நம்ம இந்த எழுப்புதல் கூட்டத்தில் பங்கு பெற்று கொண்டிருக்கிறோம். நம்ம என்னென்னா, இதில் படித்து கொள்ளக்கூடிய காரியம், நம்ம காத்திருக்க வேண்டும், தேவன் நமக்கு செய்வார். கீழ்ப்படிதலோடு நம்ம காத்திருக்கணும் தேவன் சொன்னதை. அதுக்கு மேலாக நம்ம ஒற்றுமை அடைய வேண்டும். இன்றைக்கி நான் ஊழியம் செய்கிறோம் பாஸ்டர், நீங்கள் அந்த ரிவைவல் மீட்டிங் சொல்லியிருக்கீங்க, இட் இஸ் அ ஜேர்னி. ஓகே, இட் இஸ் அ ஜேர்னி ஃப்ரம் ரினியூவல் டு மிஷன்னு சொல்லிட்டீங்க. நம்ம அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டோம். ஆனால் அந்த ஊழியத்திற்கு ஆயத்தப்படக்கூடிய நபர்களாக நம்ம மாறலைன்னா அப்புறம் அந்த ஊழியத்துக்கு போக முடியாதபடியே நம்ம என்ன ஆயிடுவோம். ட்ரெயின் பண்ண நபர்களை மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும், இதுக்கு அனுப்ப முடியும். அதனால் தேவன் அந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இப்போது ஒரு காரியம் நம்ம இந்த வசனத்திலேருந்து புரிஞ்சுக்கலாம். என்னென்னா, தேவன் நம்மை ஒற்றுமையாக இருப்பதற்கு சித்தம் செய்கிறார். அந்த ஒற்றுமை நிமித்தமாக தான் அந்த மேலறையின் அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். ஒரு 3வது வசனத்துக்கு 3வது படிக்க நம்ம போவோம். ஒர்க்கிங் இன் பவர், வல்லமையிலே நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்வது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள். ஆமாம், படிங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, காத்திருக்க வைத்தார் கடவுள். கீழ்ப்படிதலோடு காத்திருந்தாங்க, ஒருமனப்பட்டாங்க. அந்த நேரத்தில், ஏற்ற நேரத்தில் கடவுள் என்ன பண்ணார், அந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தாங்க. நம்ம அந்த வார்த்தையை பார்த்தோன்னா, திடீரென்று சடன்லி ஃப்ரம் ஹெவன், நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, கடவுள் கொடுத்துருக்கிறாரு. The fire sat upon each of them, not just Peter but also John, each of them. Mission is never meant for a few, it is meant for all. இது நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் என்னன்னா, பேதுருக்கு மாத்திரம் பரிசுத்த ஆவி இல்லை, யோவானுக்கு மாத்திரம் இல்லை, அங்கே இருந்த எல்லோரும் என்ன பண்ணாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தாங்க. ஊழியம் என்பது ஒரு சில நபர்களுக்கு மாத்திரம் அல்ல, எல்லோருக்கும் ஊழியம் இருக்குது அப்படின்னு சொல்லி. எவ்ரிபடி இஸ் கால்ட் டு டூ அ மிஷன் ஆஃப் காட். அதனால் அங்கே எந்த பாகுபாடும் கிடையாது. எல்லாருக்கும் தேவனுடைய ஆவி கொடுக்கப்பட்டது. எவ்வளோ கொடுக்கப்பட்டுச்சுன்னா எல்லாருக்கும் ஈக்குவலாக, எல்லோரும் ஆத்ம பாரத்தோடு அந்த ஊழியத்தை செய்யணும்னு. இன்றைக்கி நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் என்னென்னா, நம்ம தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருக்கக்கூடிய வேலையில் இவர் தான் ஊழியம் செய்யணும், இவங்க தான் பிரசங்கம் பண்ணணும், இவங்க தான் ஆத்ம ஆதாயம் பண்ணணும் கிடையாது. நம்ம எல்லோருமே தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய நபர்களாக என்ன பண்ணுறோம், கடவுளை அழைக்கிறார். எல்லாருக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவரை தேவன் கொடுக்கிறார். அதில் எந்த குறைபாடும் கிடையாது. நம்மளை யாரும் குறைத்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. பேதுரு தான் இயேசு கிறிஸ்துவோடு நெருக்கமாக இருந்தார், யோவான் தான் இருந்தார், மற்ற சீடர்கள்லாம் அங்கங்கே சில காரியங்களை செய்தாங்களும் கிடையாது. அதற்கு மேலாக 120 பேர் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாமே பரிசுத்த ஆவி பெற்ற மாத்திரத்தில் அந்த அக்கினி பாஷையில் என்ன பண்ணாங்க, பேசினார்கள். தேவன் அதில் நம்ம இதில் ஒரே ஒரு காரியம் புரிஞ்சுக்கலாம். என்னென்னா,
தேவன் இந்த ஆவியை எதுக்கு கொடுத்தாரு, இந்த பரிசுத்த ஆவியை எதுக்கு கொடுத்தாருன்னு நம்ம பார்த்தோன்னா அவருடைய சொந்த சுய நலனுக்காக கிடையாது. When the Spirit of God has been given to you, it is not for your individual wants and needs. It is for the want of the world. உலகத்தின் தேவைக்காக தான் நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் பரிசுத்த ஆவி பெற்று நான் என்னுடைய வாழ்க்கையை பலப்படுத்திக் கொள்வேன் என்று சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, நம்ம ஒரு கருவி. we are just like a flute. ஒரு ஃப்ளூட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அப்படியே காற்று போகுது பார்த்தீங்களா, அதுலேருந்து வரக்கூடிய இசை யார் மகிமைப்படுத்துது? கேட்கக்கூடிய ஒவ்வொருவரையும் மகிமைப்படுத்துது இல்லை. நான் ஒரு கருவி. தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியின் அந்த காற்றை என்னுள் செலுத்தும் போது நான் அழகான பாடல் இசையை தேவனுடைய சத்தியத்தை சொல்லுகிறேன். அதன் நிமித்தமாக பார்க்கக்கூடியவர்கள் கேட்கக்கூடியவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அந்த புல்லாங்குழலுக்கு அது ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த புல்லாங்குழல் இசைக்கக்கூடிய இசை நிமித்தமாக பெறக்கூடிய ஆசீர்வாதம் அநேகம். இப்போ ஒரு நபர் என்ன பண்ணார், ஒரு லைட் ஹவுஸில் கொஞ்சம் எண்ணெய் கொடுத்து அவங்கள பார்த்துக்க சொல்லி வச்சுருந்தாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் எண்ணெயை பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்துட்டார். அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா எண்ணெய் இல்லாமல் நின்று போயிட்டார். நான் அந்த அனுபவத்தை உங்களுக்கு முதல்ல சொன்னேன், புரியுதுங்களா? அப்போது அந்த மாஸ்டர் கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி நான் இவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சேன். இல்லை உன்னைய வேலையை விட்டு நான் தூக்குறேன். ஏன்னா இந்த ஆயில் எதுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது? எதுக்கு கொடுக்கப்பட்டது? அந்த லைட் ஹவுஸ் நிறைய பேர் அந்த இருட்டிலையும் கடல்லையும் தொலைந்து போகக்கூடிய நபர்கள் எல்லாம் அந்த இடத்த தேடி வரக்கூடியதுக்காக தான் உங்களுக்கு என்ன பண்ணுது? கொடுக்கப்பட்டது. நீங்கள் இங்கே இருக்கவங்களுக்கும் இங்கே இருக்கவங்க வெளிச்சம் வச்சுக்கிறதுக்கும் கொடுக்கல. God gives us the Holy Spirit not for ourselves. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த திருச்சபை அப்படியே ஜோதியில் ஜொலிக்க வேண்டும் என்று தேவன் கிருபை செய்வது கிடையாது. நான் என்னுடைய அந்த வெளிச்சத்தை பெறும்பொழுது என்னுடைய வெளிச்சத்து நிமித்தமாக மற்றவர்கள் தேவனை என்னை பார்த்து தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய அநாதி திட்டம். The Holy Spirit and speaking in tongues is all given just because for the glory of God. தேவனுடைய மகிமைக்காக மற்றவர்கள் என்னை பார்த்து அவர்கள் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அதனால் தன்னலமாக கிடையாது. அதனால தான் ஒருவேளை இந்த லைட் ஹவுஸ் மேன் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம கொடுத்தோன்னா கடவுள் என்ன பண்ணுவார்? யூ ஆர் ஃபயர்ட் பிகாஸ் த ஹோலி ஸ்பிரிட் வாஸ் கிவன் ஃபார் த. நீங்கள் டிசைபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சீடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இதற்கப்புறம் அவங்க செய்த ஊழியமெல்லாம் ஆத்துமாதாயம் தான். பரிசுத்த ஆவி பெற்ற மாத்திரத்தில் பேதுருடைய ஊழியம் மகத்துவமான ஊழியமாக இருந்துச்சு. அவ்வளோ நேரம் ஒரு சாதாரண ஒரு ஃபிஷர்மேன், ஒரு மீன் பிடிக்கக்கூடிய நபர், அவர் தைரியமாக பலமாக தேவனுடைய சத்தியத்தை சொல்லுகிறார். 3000 பேர் அங்கே தேவனுக்கு வரக்கூடிய நபர்களாக என்ன பண்ணாங்க? மாறினாங்க. அவர் எங்கேருந்து அந்த தைரியம் வந்துச்சுன்னா அந்த பரிசுத்த ஆவியின் நிமித்தமாக தான். எல்லோரும் அம்மையார் இதை இப்படி ஆக சொல்கிறார்கள். என்னன்னா, in the absence of the spirit that makes the gospel ministry so powerless. நம்முடைய ஊழியங்கள் வல்லமை இல்லாமல் போவதற்கு ஒரே காரணம் நம்ம பரிசுத்த ஆவி இல்லாமல் காரியங்களை செய்கிறோம் அப்படிங்கிறது தான். லேர்னிங், டேலண்ட், எலக்வன்சி, எவ்ரி நேச்சுரல் அண்ட் அக்வயர்ட் endowment may be possessed, but without the presence of the Holy Spirit, no heart will be touched, no sinner won for Christ. நம்முடைய அருமையான பேச்சு, நம்ம புரிந்து கொள்வது, நமக்கு இயற்கையாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தாளந்துகள், இவைகளெல்லாம் வைத்து நாம் ஒருபோதும் தேவனிடத்தில் உண்மையாக ஒரு ஆத்துமாவை கொண்டு வர இயலாது. பரிசுத்த ஆவியின் நிமித்தமாக மாத்திரமே கொண்டு வர முடியும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு பாவியை தேவனிடத்தில் கொண்டு வருவதற்கு உங்களுடைய இயற்கையான குணநலங்களோ உங்களுடைய கிரிகைகளோ ஒன்றும் செய்ய இயலாது. பரிசுத்த ஆவியின் நிமித்தமாக தான். அது நம்ம பரிசுத்த ஆவியை நம்மை உபயோகிக்க வேண்டும் என்று நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறணும். When we walk about evangelism, outreach and growth strategies, but without Acts chapter 2 power, we will only be able to rearrange dry bones. ஒருத்தர் சொல்கிறாரு, அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை, அந்த அனுபவத்திற்குள் நம்ம போகாமல் நம்ம ஊழியத்தை குறித்தும் ஆத்தும ஆதாயத்தை குறித்தும் நம்ம பேசுனா எப்படி இருக்குன்னா, அது காஞ்சி போன எலும்புகள் மாதிரி இருக்கான். ட்ரை போன்ஸ், தேர் இஸ் நோ ஃப்ளஷ் இன் இட்.
நம்ம உட்காந்து சில நேரங்களில் திருச்சபையோ இல்லை கூட்டமாகவோ சேர்ந்து இப்படி செய்வோம் நம்முடைய ப்ரோக்ராம்ஸும் நம்முடைய ஈவெண்ட்ஸும் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணலாங்க இல்லை அப்படின்னா அந்த மெயின் இன்ஜினோட ஒர்க்கிங்கே என்ன பண்ணாது, இருக்காது. ஒருவேளை கொஞ்சம் காலகட்டத்துக்கு நம்ம போகக்கூடிய நபர்களாக இருப்போம். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஃபியூவல் வெளிப்படையாக ஓரளவுக்கு போகும். ஆனால் தூரமாக போவதற்கு என்னது முடியாது. ஒருவேளை ஒரு ஆத்மாவை நம்ம கொண்டு வரோன்னா அந்த ஆத்மாவை முழுமையாக தேவனுக்குள் நிற்பதற்கு அங்கே ஒரு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா நான் என்னுடைய முயற்சினால் என்ன பண்ணுறேன், அந்த ஆத்மாக்களை கொண்டு வரக்கூடிய நபர்களாக மாறுறேன். எலன் ஒயிட் அம்மையார் இதை சொல்கிறாங்க, the spirit that descends in the upper room still waits to descend on our church board rooms. அன்று கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த மேலறையில் இன்றைக்கியும் அந்த பரிசுத்த ஆவியானவர் காத்து கொண்டு இருக்கிறார் நம்மத்தில ஊற்றுவதற்கு. நம்ம என்னென்னா பாத்திரவான்களாக மாற வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டமாக இருக்குது. என்ன இதில் ஒரு நல்ல காரியம்னா, the story does not end with the upper room. அந்த மேலறையோடு நம்முடைய கதை முடியவில்லை. the moment that they filled, they moved. அவங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட மாத்திரத்தில் அவங்க நகர ஆரம்பிச்சிட்டாங்க. உட்காந்துக்கிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா, அங்கேயே இருந்துக்கிட்டு நல்ல சௌரியமாக இருக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு தூரமாக கடவுள் எடுத்துகிட்டு போகிறாரு. எப்போ அது நடக்கும்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களே வரும்போது, நம்மளே வரும்பொழுது அந்த மாறுதல் ஏற்படுகிறது. நாம் வசதியாக இருந்த இடத்திலிருந்து தேவனுக்காய் நகரக்கூடிய நபர்களாக என்ன பண்ணுறோம், மாறுறோம். மீன் பிடிக்க தான் போகிறேன், மீன் காரியங்களை தான் பார்த்து கொண்டிருந்தேன் என்று சொன்ன பேதுருவாக இருக்கட்டும், சீடர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்ற மாத்திரத்தில் தேவனுக்காக ஒரு ஊழியம், தேவனுக்காக ஒரு பாடல், தேவனுக்காக ஒரு வசனம் என்று மகத்துவமாக பேசுவதற்கும் மக்களை தேவனுடைய பாதத்தில் அழைத்து வருவதற்கும் அவங்க பிரயாசம் எடுத்து நகர ஆரம்பிச்சிட்டாங்க. when you get the Holy Spirit in the upper room, அந்த மேலறையின் அனுபவத்தில் பரிசுத்தாவியை பெறும்பொழுது நீங்களும் நானும் உட்கார்ந்துருக்க மாட்டோம்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. we will never sit down. அழுது புலம்பி வேதனைப்பட்ட போதகர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த நபர் கடவுளுடைய பாத்தில் வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன லாபம்? ஒன்றுமே கிடையாது. அவங்க பெற்ற லாபம் என்ன? ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு ஆத்மா தேவனுடைய பாத்தில் வந்துடாதா அப்படின்னு சொல்லி அழக்கூடிய நபர்களாக இருந்தாங்க. நம்ம கடைசியாக ஒரு பகுதியை பார்ப்போம். 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். கொஞ்ச நேரம் என் கூட இருந்துருங்க. அப்பொழுதே பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். பேதுரு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா சத்தியத்தை உறக்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வசனங்களை முழுசாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மனுஷன் என்ன இப்படி மாறிட்டாருன்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடியதாக இருக்கும். தெரியுதுங்களா? ஏன்னா ஒரு சாதாரண ஒரு பெண்மணி, வேலைக்கார பெண்மணியிடம் பேதுரு என்னை கிறிஸ்துவே தெரியாதுன்னு சொன்னார். ஆனால் இப்போது அவரோட மாறுதல் பார்த்தீங்களா? ஏன்னா தேவனுடைய பிரசன்னத்திற்குள் நுழைந்தார். ஏன்னா பரிசுத்த ஆவியினால் அவர் தொடப்பட்டார். அந்த பயம், என்னை கொன்று போட்டுருவாங்கன்னு சொன்ன பயம் இப்போ போயிட்டு. ஏன்னா கிறிஸ்துவை தவிர எனக்கு ஒன்றும் கிடையாது, கிறிஸ்துவுக்காக மரிப்பது எனக்கு லாபம், பவுலார் சொல்வது போல. சில நேரங்களில் நம்முடைய ஊழியங்கள் பயத்தினால் குறைந்து போகிறது. சில நேரம் வெக்கப்படுறோம், சில நேரம் பயப்படுறோம், அதனால் அந்த ஊழியங்களை செய்யாதபடிக்கு போயிடுறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை தொடும் பொழுது, நம்மளை நடத்தும் பொழுது அந்த பயம்லாம் போய் தெளிவாக தேவனுடைய வார்த்தையை உற்சாகமாக பேசக்கூடிய நபர்களாக என்ன பண்ணுவோம், நம்ம மாறுவோம். அதில் என்னென்னா ஒரு காரியம் நான் படித்தோன்னா, அவர் பேசுனதெல்லாம் என்னென்னா உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை தான். எதை குறித்து பயந்தாரோ, எதை குறித்து கொஞ்சம் குறைவட்டு காணப்பட்டாரோ ஆவிக்குரிய வாழ்க்கையில், அதை வைத்தே தெளிவாக பேசுகிறார். நம்முடைய சத்தியம் ஒன்று தான் இருக்கணும். நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் வெளியே போய் சொல்லும் பொழுது, உங்களுக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்தார், அவருடைய மரிப்பு நித்தமாக நீங்கள் ஜீவன் பெறுகிறீர்கள், அவர் உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார், அவர் மீண்டும் வருவார், அவர் நம்மை பரலோகத்திலே சேர்ப்பார். இதுதான் ஊழியம். இதை தவிர பெரிய சத்தியம் எதுவுமே கிடையாது. இந்த சத்தியத்தை தான் பவுலார் தெளிவாக பேசுகிறார். I am talking to you the Christ whom you crucified அப்படிங்கிறாரு தெளிவா.
நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் இன்று நான் பேசுகிறேன் என்று. எப்போதெல்லாம் நம்ம பிரசங்கம் செய்கிறோமோ, எப்போதெல்லாம் நம்ம பாட்டு பாடுறோமோ, எப்போதெல்லாம் ஒரு ஊழியம் செய்கிறோமோ, அதில் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் இருக்கணும். ஜீசஸ் ஷுட் பி த சென்டர். எல்லாமே இருக்கலாம், ஆனால் அதுக்கு மத்தியஸ்தரா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணும்? இருக்கணும். நான் ஒரு சின்ன ஊழியம் வெளியே செய்கிறேன், நான் ஒரு வேலை செய்கிறேன், நான் திருச்சபையில் இருக்கேன், எல்லா காரியத்திலும் கிறிஸ்து மத்தியில் இருக்கக்கூடிய நபராக என்னன்னு பேதுரு வல்லமையாக பேசுகிறார். 120 நபர்கள், 3000 பேர் ஒரே நாளில் ஞானஸ்தானம். நம்ப முடியுதுங்களா? ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரிவைவல் மீட்டிங் எவர் டன் நான் சொல்லுவேன். கடவுள் என்ன பண்ணார்? அந்த மேலறையை ஒரு லான்ச் பேடாக வச்சுட்டாரு. ராக்கெட்டை லான்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த லான்ச் பேடாக வச்சு அங்கேருந்து அவர்கள் என்ன பண்ணார்? ஊழியத்திற்காக. தேவன் நமக்கு சொல்லுவதெல்லாம் அதுதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த நெருப்பு அணைக்கக்கூடியவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸு, அவங்களுக்கு ஒரு வார்த்தை இருக்குது. தே ஹாவ் அ டாக்டிக்ஸ். ஒரு டாக்டிக்ஸ் ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்னா ஃபயர் லைன்னு அதுக்கு அர்த்தம். ஒரு நெருப்பு அங்கேருந்து எரிஞ்சிக்கிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் தண்ணி ஊற்றிலாம் அணைக்க பார்ப்பாங்க. ஆனால் சில நெருப்புகள் என்ன பண்ணும், அதை தாண்டி நம்ம இப்போ வைல்ட் ஃபயர்ஸ்லாம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு ஃபயர் லைன் திட்டம். என்னென்னா, எங்கேருந்து நெருப்பு வருகிறதோ அதுக்கு ஆப்போசிட்லேருந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க? நெருப்பை கொளுத்தி விட்ருவாங்க. இந்த 2 நெருப்பும் ஒரு இடத்துல நிற்கும் பார்த்தீங்களா, எரிஞ்சு அதுக்கப்புறம் அது மேலே போகாதான். தட்ஸ் கால்ட் ஃபயர் லைன். இந்த பாவத்து நெருப்பு இங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா, நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியல. அதனால் பரிசுத்த ஆவி நிமித்தமாக தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி அங்கேருந்து ஒரு அக்கினியை அனுப்பி இந்த பாவத்து நெருப்பை அங்கே நிறுத்துறாரு, ஃபயர் லைனில். அதனால தான் நம்ம பரிசுத்த ஆவியை பெறாமல் இந்த ஃபயர் லைனுக்கு போகவே முடியாது. சில நேரங்களில் நம்முடைய முயற்சி நிமித்தமாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாவத்தை எப்படியாவது மீண்டு கொண்டு வந்துடுவோம்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி முடியாத ஒரு செயல். அதனால தான் பேதுரு பேசுகிறார், மரித்த கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களிடத்தில் பேசுகிறேன், சிலுவையில் அறிந்த கிறிஸ்துவை பற்றி நான் உங்களிடத்தில் பேசுகிறேன்றார். ஒரே ஒரு வசனம், அதுக்கப்புறம் நான் நிறைவு செய்ய ஆசைப்படுறேன். 2ஆம் அதிகாரம் 36வது வசனம் படிங்க. ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாயிருக்கிறார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். வேற யாரை பற்றியும் பேசல, கிறிஸ்துவை பற்றி தான். எலன் ஒயிட் அம்மையார் இந்த காரியத்தை சொல்கிறாங்க. என்னென்னா, the spirit was given as Christ has promised and the disciple proclaimed bold the message of a risen savior. பரிசுத்த ஆவியானவர் தேவன் கிறிஸ்து வாக்கு கொடுத்தது போலவே, ஒரு தேற்றவானவங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்தது போலவே கொடுக்கப்பட்டது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இயேசுடைய உயிர்த்தெழுதலின் செய்தியை உறக்கமாக சொன்னார்கள். எவ்ரி ட்ரூ மிஷன் பிகின்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் கிரைஸ்ட். எல்லா ஊழியமும் கிறிஸ்துவில் தொடங்கணும், கிறிஸ்துவில் முடிபெறணும், வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கு இடையில் ஒன்றுமே கிடையாது. நம்ம சில நேரங்களில் என்ன பண்ணுறோம், we live in an age of programs without Pentecost. பெந்தகோஸ்து இல்லாமல் நம்ம நிகழ்ச்சி, ஆராதனை, அந்த காரியங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், அநேக நேரங்களில் நம்முடைய அழைப்பை மறந்து விட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப கேலண்டர் ஈவெண்ட்ஸ், we fall with calendar events than our calling அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். இன்னொருத்தர் சொல்லும்போது, we rely more on our budget when heaven offers power. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கடவுள் கொடுக்கறதுக்கு இருக்காரு. நம்ம என்ன பண்ணுறோம், திருச்சபையும் நம்முடைய ஊழியத்தையும் பட்ஜெட்லேயே சார்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும். த கிரேட்டஸ்ட் நீட் இஸ் நாட் மோர் ஸ்ட்ராட்டஜி பட் மோர் ஸ்பிரிட். இந்த திருச்சபைக்கு வேண்டியது திட்டங்கள் கிடையாது, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நம்முடைய திருச்சபையை மாற்றி போடும், நம்மை மாற்றி போடும். அந்த மேலறையில் அந்த சீடர்களோடு இருந்து தேவன் எப்படி வல்லமையான காரியங்கள் செய்தாரோ அந்த வல்லமையான காரியங்களை நமக்கு என்ன பண்ணுவார், நிச்சயமாகவே செய்வார். ஒரு கேண்டில் ஃபேக்ட்ரி ஒன்று இங்கிலாண்டில் இருக்குது. அங்கே ஒரு நபர் போய் பார்த்தாரு. நிறைய கேண்டில்ஸ்லாம் செஞ்சு அவங்க ஷிப் பண்ணுறாங்க அங்கேருந்து. ஆனால் அந்த ஃபேக்ட்ரியை போய் பார்த்தா இருட்டாக இருந்துச்சான். அப்போ அவர் கேட்டாராம், ஏன் நீங்கள் இங்கே லைட்டே வச்சுக்கிறது இல்லைன்னா? நாங்கள் இந்த மேனேஜர் சொன்னாராம், we make lights but we don't waste them அப்படி சொன்னாராம்.
நாங்கள் லைட் செய்கிறோம், ஆனால் நாங்கள் அதை வேஸ்ட் பண்ண. நம்மளுடைய திருச்சபையும் அநேக நேரங்களில் இந்த ஃபேக்ட்ரி போல தான் இருக்குது. என்னென்னா, நம்ம நல்ல பிரசங்களை உருவாக்குறோம், நல்ல பாடல்களை உருவாக்குறோம், நல்ல என்ன செய்திகளை ஒளிபரப்பு செய்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, நம்முடைய கம்யூனிட்டிஸ்க்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்மை சார்ந்தவர்களுக்கு வெளிச்சமே இல்லாமல் நம்ம சில நேரங்களில் காணப்படுகிறோன்ட்டு சொல்லுகிறார். வெளியே போகிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வெளிச்சம் இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். தான் கடவுள் என்ன செய்தார் என்றால், 47வது வசனத்தை படிச்சிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் அங்கே என்ன பண்ணாங்க, தேவனுடைய மந்தைக்குள் சேர்க்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் அவங்களை என்ன பண்ணுச்சு, நடத்துச்சு. இன்றைக்கி தேவன் நம்மை அழைக்கிறார். அழைத்து நம்மிடம் சொல்வதெல்லாமே என்னென்னா, நீங்கள் மேலறையின் அனுபவத்தை பெறக்கூடிய நபர்களாக என்ன பண்ணணும், மாறணும் அப்படின்னு. 2019வது வருடம் ஒரு பெரிய ஃப்ளட்டு மொசம்பி என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டில், அங்கே என்ன பண்ணாங்கன்னா, அந்த கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருந்த பொழுது அட்வென்டிஸ்ட் யூத் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கான்ஃபரன்ஸில் கூட பட்ஜெட் இல்லை, இவங்களே முடிஞ்ச அளவுக்கு அவங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ இயேசுவின் நாமத்தில் செய்தார்கள் என்று பார்க்குறோம். ஒரு காரியம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒன்றுபடணும், ஒற்றுமையாக இருக்கணும், கீழ்ப்படிதலோடு நாம் காத்திருந்து தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வல்லமையை நாம் பெறும்போது ஒன்று சேர்ந்து பெரிய காரியங்களை நம்ம பண்ணுவோம். ஒரு பட்ஜெட் தேவையில்லை, ஒரு அப்ரூவல் எதுவும் தேவை கிடையாது. நமக்கு கடவுளுடைய ஊழியத்தை நம்ம பெருக்கமாக செய்யக்கூடிய நபர்களாக என்ன பண்ணுவோம், மாறுவோம். இன்றைக்கி நம்முடைய திருச்சபை என்ன பண்ணணும்னா, அநேகருக்கு ரட்சிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். நம் ஆவியிலே ஊழியங்களை செய்வதற்கு நம்மை பக்குவப்படுத்த வேண்டும். இந்த 5 நாள் நம்ம செய்தி கேட்டுட்டோம், இன்றைக்கி ஒரு நாள் தேவன் நமக்கு செய்தி சொல்கிறாரு, கேட்டதெல்லாம் போதும், நீ உன்னை பலப்படுத்தி கொள்ளு, பரிசுத்த ஆவிக்காக நீ ஜெபம் செய். உன்னுடைய பரிசுத்த ஆவி உன்னுடைய வாழ்க்கையில் வரும்போது பெரிய காரியங்களை அசைவாட்டுவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலறைக்கு நாம் செல்வோம். நான் இன்றைக்கி போகிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, நம்ம எழுந்து நின்று 2 பேரை பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட, தெரியுதுங்களா, நீங்கள் ஜெபம் செய்யணும். அதற்கு முன்னாடி நீங்கள் எனக்காக ஒன்று செய்யுங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், ஷால் வி கோ டு தி அப்பர் ரூம், நம்ம மேலறைக்கு போவோமான்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் ஆமாம், இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம்னா 2 பேராக ஜெபம் செய்வோம். நீங்கள் இங்கேருந்து கடந்து செல்லும் பொழுது என்ன சூழ்நிலையில் இருக்க போகிறீங்கன்னு தெரியாது, நான் என்ன சூழ்நிலை இருக்க போகிறேன்னு கிடையாது. ஆனால் இதை மறந்துடக்கூடாது, பரிசுத்த ஆவியானவர் நம்மில் அசைவாடும் வரைக்கும் நம்ம போராடி கொடுக்கக்கூடிய நபர்களாக மாறணும். பெரிய ஊழியங்களை செய்வதற்கு தேவன் திட்டம் செய்வாராக. எழுந்து நின்று 2 நபர்களாக ஜெபம் செய்வோம். அப்புறம் நான் கடைசியில் ஜெபம் செய்து நிறைவு செய்வோம். விசேஷமாக நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் அசைவாட வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கணும்.